கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தியானத்துக்காக 2 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இரண்டாம் பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனம். இடறி விழுவதில்லை என்று வாசிக்கிறோம். இடறி விழுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். எப்போ நம்ம இடறி விழுவோம்? சாதாரணமாக நடக்கும்போது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இடறி விழ மாட்டாங்க. சிறு பிள்ளை ஆனாலும் சரி, முதிர் வயதானாலும் சரி, நிதானமாக அவங்க நடக்கும்போது இடறி விழ மாட்டாங்க. மாறாக ஓடும்போது தான் இடறி விழுவோம். அப்படி தானே? சின்ன பசங்களை ஓடினா என்ன செய்வீங்க? ஓடாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஓடினா என்ன ஆகும்? இடறி விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது இங்கே இடறி விழுவதில்லை என்று பேதுரு ஆவியானவருடைய கிருபையில் எழுதும்போது நம்ம விளங்கிக் கொள்கிறோம், நாம் ஏதோ ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அதில் விளங்கிக் கொள்கிறோம். இந்த ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது என்பதை நம்ம அதாவது அந்த அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்ளையும் உறுதி செய்யும் போது அதில் நம்ம இடராமல் ஓடலாம் அப்படின்னு பேதுரு சொல்லுகிறார். அப்போ இந்த ஓட்டத்தில் ஓடுகிற நமக்கு இந்த ஓட்டத்தினுடைய பெயர் என்னென்னா விசுவாச ஓட்டம். எபிரேயர் 11 நம்ம இதை வாசிக்க முடியும். இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடுற நம்ம எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு ஓடுனா இடராமல் ஓடலாம் அப்படின்னு பேதுரு சொல்லுகிறார். ஆவியானவருடைய துணையோடு பேதுரு எழுதுகிறார். இப்போ ஒரு வசனம் நம்ம பார்த்தோம், அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனால் தெரிந்து கொள்ளப்படும் போது என்ன நடக்குது? சிலராக மாறிவிடுகிறது. ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னு சிந்திச்சு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் தியானித்திருக்கிறோம். பந்தய பொருள் என்கிற ஒரு செய்தியில் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் அதே தான். இன்னையோட இந்த பந்தய பொருள்ன்ற இந்த பைபிள் ஸ்டடி நமக்கு முடியுது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கல, மறைவான மன்னான்ற விஷயத்தை மாத்திரம் பார்க்கல. கர்த்தருக்கு சித்தமானால் அதை இன்னொரு நாள் நம்ம தியானிக்கலாம். ஆனால் ஜெயம் கொள்ளுகிற சபைக்கு சொல்லக்கூடிய அந்த 7 பிரதானமான பந்தய பொருளில் 6 ஏற்கனவே நம்ம முடிச்சிட்டோம். இது கடைசியாக இன்றைக்கு நம்ம 7வது காரியத்தையும் பார்த்து இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்கவும் கிருபை செய்தார், இதை முடிக்கவும் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஒரு அற்பமான ஜனம் இல்லையா? ரொம்ப அற்பமான ஒரு ஜனம். நம்ம சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து ஒரு பைபிள் ஸ்டடி தந்தது மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா கர்த்தர் நம்முடைய சபையை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். வெளி சபையில் நீங்கள் பல இடங்களுக்கு போய் கேட்டு பாருங்கள், இந்த மாதிரியான பைபிள் ஸ்டடிஸ் அங்கே இல்லை. நம்ம சபைக்கு ஆண்டவர் இதை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் நம்மளை ஆண்டவர் எவ்வளோ நேசிச்சிருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்மளை நேசித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 சபையினுடைய பிரதான காரியங்களையும் பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம இதை முடிச்சிடுவோம். இதற்கு மேற்கொண்டு இந்த பந்தய பொருளில் தேவைப்பட்டால் மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்ப்போம். அப்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வரும்போது அவர்கள் சிலராக குறைந்திருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் தான் அப்படி செய்கிறாரா? ஆண்டவர் அநேகரை அழைச்சிட்டு தெரிந்து கொள்ளும் போது மட்டும் நீ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு சிலரை மாத்திரம் தெரிந்து கொள்கிறாரான்னு கேட்டால் அப்படி இல்லை. வசனம் சொல்கிறது, அன்றியும் இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போகிறது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தால் தெரிந்து கொள்ளப்படுதலும் யாராக தான் இருக்கணும்? அதே அநேகராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் அழைக்கப்படும் போது அநேகராக இருந்தவர்கள் தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு வரும்போது சிலராக மாறி இருக்கிறார்கள்னு சொன்னால் வழியிலே இவர்கள் இடறி விழுந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். நாம் மத்தேயு 7 அதிகாரம் 13 வாசிக்கும் போது மத்தேயு 7, 13 மற்றும் 14. போதும். இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அழைக்கப்பட்ட அநேகர் சிலராக மாறுகிற இடம். அதாவது அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஓட்டத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு இடுக்கமான வாசல் வரும். நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த பந்தய பொருளுக்கு போகிற அந்த வழியில் நாம் போகக்கூடிய அந்த பாதை என்பது திடீரென்று இடுக்கமான பாதையாக மாறும்.
அப்படி மாறும்போது சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பந்தய பொருளுடைய மேன்மை என்னன்னு தெரியாததுனால, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வழியிலேயே பின்வாங்கி போவார்கள், வழியிலேயே இடறி விழுவார்கள், அங்கேயே தங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தி கொள்வார்கள். அநேகர் அங்கே தான் சிலராக மாறுவாங்க. இதில் சில பேர் மட்டும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய அழைப்பும் அவங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தியிருக்கிறதுனால, அந்த நான் பெற்றுக்கொள்ள போகிற பந்தய பொருள் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, இந்த இடுக்கமான வாசலையும் பொருட்படுத்தாமல் அதற்குள்ளே தொடர்ந்து அவர்கள் ஓடுவார்கள். ஓடி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார்கள். இங்கே தான் அந்த அநேகர் சிலராக மாறுகிறார்கள். அதாவது இடுக்கமான வாசல்னால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம், பிரச்சனை, வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டம், இது எல்லாமே இடுக்கமான வாசல். இந்த வாசலில் கடந்த பிறகு தான் நமக்கு அந்த பந்தய பொருள் கிடைக்கும். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட ஒரு பந்தய பொருள் இந்த பூமியில் இருந்துச்சு. அந்த பந்தய பொருளை பெறும்படிக்கு அவரும் இடுக்கமான வாசல் வழியாக தான் போனார். எபிரேயர் 12 2ஆம் வசனம், 12வது அதிகாரம் 2வது வசனம். பார்த்தீங்களா, அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னா, அவருக்கு முன்னாடி இருந்த அந்த பந்தய பொருள் தான் அவருடைய சந்தோஷம். அவருக்கு முன்பாக இருந்த அந்த பந்தய பொருள் என்னென்னா ஆத்தும மீட்பு. பாவத்தில் விழுந்த மனுஷனை மீட்கணுங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இலக்கும் பந்தய பொருளுமாக இருந்துச்சு. அதை செய்கிறதுக்கு அவர் இந்த பூமிக்கு வந்தபொழுது எப்படிப்பட்ட இடுக்கமான வாசல் வந்தாலும், அதை அவமானமானாலும் நிந்தனையானாலும் அதை சகித்து அந்த பந்தய பொருளை அவர் ஜெயித்து கொண்டார். அதுபோல் இந்த பாதையில் ஓடும்போது நமக்கு இடுக்கமான நெருக்கமான வாசல் வந்தே தீரும். இந்த இடுக்கமான வாசல் வழியாக போனால் மட்டும்தான் அந்த பந்தய பொருள் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த பந்தய பொருள் வேணும்னா அது ப்ரெஷியஸான ஒன்றா இருந்தால் தானே அதுக்காக கஷ்டப்படுவோம். ஒரு வேலைக்கு போகிறோன்னா சம்பளம் நல்ல சம்பளமாக இருந்தால் தானே கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். நல்ல வேலை பயங்கரமாக வாங்கிட்டு சம்பளம் ஒரு கம்மியாக கொடுத்தா அந்த வேலைக்கு போக மனசு வராது தானே. அதுபோல் பந்தய பொருள் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷியஸான விலையேற பெற்றதாக இருந்தால் தான் இடுக்கமான வாசல் வழியாக போகிறதற்கு பிரயோஜனம் இருக்கும். அப்படி தானே. இந்த பந்தய பொருள் அப்போ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காமல் நம்ம தொடர்ந்து நாம் என்னென்ன பரலோகத்துக்கு போனால் ஆண்டவர் நமக்கு என்னென்ன வச்சுருக்கிறார், என்னென்ன கொடுக்க போகிறார், இப்படி தெரியாமல் நம்ம இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் தொடர்ந்து காணப்படும்போது ஒரு இடுக்கமான வாசல் வரும்போது இந்த பரலோகம் எனக்கு வேண்டாம், இந்த மார்க்கம் எனக்கு வேண்டான்னு சொல்லி நம்ம வழியிலேயே இடறி விழுந்து விடுவோம். அந்த வகையில் பந்தய பொருள்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் சொல்லாமல் நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்னுடைய இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன் அப்படின்னு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போய் பெற்றுக்கொள்ளக்கூடிய பந்தய பொருள் மேன்மையானது ஒன்று. அதை சுதந்திரிக்கிறதுக்கு இந்த பூமியில் நமக்கு பாடுகள் வரும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம போகணுன்னா அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும். கடந்த நாட்களில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து 6 காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்து முடித்திருக்கிறோம். முதலாவது ஜெயம் கொள்ளுறவனுக்கு என்ன தரப்படும்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஓட்டத்தில், இந்த விசுவாச ஓட்டத்தில் நம்ம ஜெயமாய் ஓடி முடிக்கும்போது முதலாவது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு பிரதானமான பந்தய பொருள் என்பது ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்பது ஏதோ ஒரு மரமோ ஒரு பழமோ இல்லை. முழு உலகத்தினுடைய நடுமைய பகுதியாகிய இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேமில் தாவீதின் வேரிலிருந்து ஒரு மரம் தோன்றி அந்த மரத்திலிருந்து வந்த ஒரு கனி தான் அந்த இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது தான் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி என்பது ஒரு மரமோ ஒரு பழமோ அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் ஜெயங்கொள்கிறவனுக்கு, நீங்கள் ஆர்டர் வைஸ் சொல்கிறீங்க, நான் நம்ம எப்படி தியானிச்சோமோ அப்படி நான் சொல்கிறேன். ஜெயம் கொள்கிறவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய ஆலயத்தினுடைய தூண் என்பது ஏதோ ஒரு பாரத்தை தாங்குகிற மறைந்திருக்கிற ஒரு தூண் அல்ல. இப்போ இந்த சபையில் பாருங்கள், இந்த தேவாலயத்தில் உங்களுக்கு ஏதாவது தூண் தெரியுதா? இந்த தேவாலயத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது தூண் தெரியுதா? சொல்லுங்கள். இல்லையா? தெரியல தானே. அப்போ தூண் மறைஞ்சிருக்கு. ஆனால் தேவனுடைய ஆலயத்தினுடைய தூண் என்பது இப்படி மறைக்கப்பட்டிருக்காது, அடையாளமாக நிறுத்தப்பட்ட ஒரு தூண். சாலமோன் தேவாலயத்தை கட்டும்பொழுது அந்த வாசலில் 2 தூண்களை வைத்தார்.
ஒன்று வலது பக்க தூணின் பெயர் யாகின், இடது பக்க தூணின் பெயர் போவாஸ். இந்த 2 தூணும் எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், யாகின் என்பதற்கு அவர் ஸ்தாபிப்பார், போவாஸ் என்பதற்கு அவரிடம் பலம் இருக்கிறது. இப்படிப்பட்ட 2 தூணை சாலமோன் அங்கே நிறுத்தினதுக்கு காரணம், இந்த தூண் மற்றவர்களுக்கு ஒரு அடையாளம். அப்போ ஜெயம் நம்ம கொள்ளும்பொழுது கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு அடையாளமாக வைப்பார். என்னென்னா, அவர் ஸ்தாபிப்பார், அவரிடத்தில் வல்லமை உண்டு, பலம் உண்டு என்கிற ஒரு அடையாளமாக நம்மை மற்றவருக்கு காட்டுவார். இதுதான் ஜெயம் கொள்கிறேன், என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். 3வதாக பார்த்தோம், ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம். அந்த வசனத்தை கேட்டு நிறைய பேர் நீங்கள் வெண் வஸ்திரம் உடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. வெண் வஸ்திரம் என்பது ஏதோ நம்ம போட்டுக்கொள்ளக்கூடிய இந்த ஒயிட் ட்ரெஸ் கிடையாது. நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு நம்மை ஒளியில் கர்த்தர் உடுத்து வைப்பார். கலர் ட்ரெஸ் போடுறது தப்பு இல்லை, கலர் ட்ரெஸ் போடுறது ஒரு காலம் தப்பு இல்லை. ஆண்டவரே சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, ஒரு புல்லுக்கு தேவன் எவ்வளவு அழகாய் உடுத்து வைத்திருந்தால், அதாவது ஒரு பூவை பாருங்கள், அந்த பூவுக்கு கொடுத்துருக்கிற இதழ்கள் கலர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நான் கொடுத்துருக்குறேன், அதற்கு கொடுத்தா அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம நல்ல கலர்ஸில் ட்ரெஸ் போடுறது தப்பு கிடையாது, அதை மிச்சம் 6 நாட்களில் நம்ம தாராளமாக அணியலாம். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வருகிற அந்த ஒரு நாளில் நம்மை நாமே வெறுமையாக்கி கர்த்தரை, அதாவது பிளெயினாக வரும். புரியுதா உங்களுக்கு? என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சரீரத்தையும் நான் வெறுமையாக்கி நான் தேவ சமூகத்துக்கு வரேன் என்பதை காண்பிக்கிறதுக்கு தான் எந்தவித அலங்கரிப்பும் இல்லாமல் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவ சமூகத்துக்கு வரும். இது ஒரு கட்டளை அல்ல, இது ஒரு பிரமாணம் அல்ல, இது மனசார நம்ம செய்யும்போது இது நமக்கு ஆசீர்வாதம். அப்போ பரலோகத்துக்கு போகும்போது நம்ம இந்த ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை நம்ம ஜெயத்தோடு ஓடி முடிக்கும்போது பரலோகத்தில் நமக்கு வெளிச்சத்தை வஸ்திரமாக ஆண்டவர் உடுத்தி வைப்பார். அதுதான் ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இந்த பூமியில் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து ஜெயிக்கிறபடினால பரலோகத்துக்கு நம்ம போன பிறகு நமக்கும் ஒரு வெளிச்சத்தின் வஸ்திரத்தை ஆண்டவர் உடுத்தி வைப்பார். அடுத்து நம்ம பார்த்தோம், ஜெயங்கொள்கிறவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த குறிக்கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனும் தவிர வேறு ஒருவனும் அறியாத புதிய நாமத்தை அவனுக்கு எழுதுவேன் அப்படின்னு சொன்னார். இந்த வசனத்தோடு கூட சேர்ந்தது தான் ஜெயங்கொள்கிறவனுக்கு மறைவான மன்னா. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம தியானிக்கலை, அதை நம்ம வருங்காலில் தேவ சித்தமானால் தியானிப்போம். இந்த வெண்மையான குறிக்கல் எதுன்னு சொன்னால் நம்முடைய நெற்றி. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் வாசித்தோம், உன் நெற்றியை கெட்டியான கல்லை போல மாற்றுவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். இந்த நெற்றியை ஒரு கல்லாக, வெண்மையான குறிக்கல்லாக மாற்றி இதில் ஆண்டவர் அவருடைய நாமத்தை எழுதுவார். அதாவது இப்போ உலகத்தில் இருக்கிற பாவத்தையும் அசுத்தத்தையும் நம்ம ஜெயித்த பிறகு இவன் என்னுடையவன் என்ற ஒரு முத்திரையை கர்த்தர் நமக்கு தருவார். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய தாசனாகிய மோசே என்கிறவர் நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த மோசே மரித்த பிறகு கர்த்தரே இவரை அடக்கம் பண்ணுகிறார். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5 மற்றும் 8 ஆகிய 5லிருந்து 8 வரை உள்ள வசனங்கள். உபாகமம் 34 5லிருந்து 8 வரை உள்ள வசனங்கள். இங்கே பார்க்குறோம், தேவனுடைய தாசனாகிய மோசே மரித்த பிறகு அந்த சரீரத்தை கர்த்தரே என்ன செய்கிறார்? அடக்கம் பண்ணுறார். இந்த பர்மிஷனை ஆண்டவர் வேறு யாருக்கிட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மோசே ஜெயம் கொண்டவராக இருந்தபடினால, அவர் மீது தேவ நாமம், தேவ முத்திரை இருந்ததுனால ஆண்டவரே அவரை அடக்கம் செய்தார். இது என்ன உண்டாக்குச்சுன்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்த பிறகு ஒரு விஷயம் நடக்கிறது. யூதா 9வது வசனத்தை வாசிங்க. யூதா 9வது வசனம். அப்போ இங்கே பார்க்குறோம்,
அதாவது தேவதாசனாகிய மோசே மரித்த பிறகு அந்த சரீரத்தை கர்த்தரே அடக்கம் பண்ணிட்டார். இப்போது பிசாசானவனுக்கு பிரச்சனை, அது அவன் அக்கௌண்ட்டில் வந்து சேரலை. நம்ம இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை தான் நம்ம இதிலிருந்து தான் நம்ம போக போகிறோம். என்ன நடந்ததுன்னு சொன்னால், மோசே தேவனுடைய தாசனாக ஜீவித்தபடினால, மோசே தேவன் முத்தரித்திருந்ததுனால, அவர் மேலே அந்த நெற்றியில் நாமம் எழுதப்பட்டிருந்ததுபடினால, அவர் ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்ததுனால இந்த சரீரத்தை தேவனே உரிமை பாராட்டினார். அந்த உரிமை பிசாசுக்கு பாராட்ட முடியல. புரியுதா உங்களுக்கு? அந்த சரீரத்தின் மீது பிசாசுக்கு உரிமை பாராட்ட இடமில்லை. பிசாசுக்கு அந்த சரீரம் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. இதுபோல் நாம் ஜெயம் எடுக்கும்போது நாம் தேவனுடைய நாமத்தை நம்முடைய நெற்றிகளில் தரித்திருப்போமானால், தேவன் நமக்கு உரிமை பாராட்டுகிறவராக இருப்பார். நம்ம மீது பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிற விதத்தை குறித்து பிசாசு ஒன்றும் குற்றம் பாராட்ட முடியாது. நம்ம குற்றப்படுத்தவும் முடியாது. ஏன்னா நாம் முழுவதுமாக தேவனுடையவர்களாக இருக்கிறபடினால ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அவன் வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனுடைய விஷயம் ஒன்றும் எனக்குள்ளே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஜெயம்தான் ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அதன் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனும் தவிர வேறு ஒருவனும் அறியாத புதிய நாமம். அப்போ புதிய நாமம் நம்ம மேலே எழுதப்பட்டிருந்தா நம்ம குறித்து பிசாசு என்ன செய்ய முடியாது? மேன்மை பாராட்ட முடியாது. ஒரு புது நோட்டு வாங்கினா அதில் நம்ம பேர் எழுதி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் அந்த நோட்டை வேறு யாரும் என்ன செய்ய முடியாது? உரிமை பாராட்ட முடியாது. அதுபோல் நாம் ஜெயம் கொண்ட பிறகு நம்ம மேலே ஆண்டவர் பேரை எழுதி வச்சிட்டாருன்னா நம்ம குறித்து பிசாசு என்ன செய்ய முடியாது? உரிமை பாராட்ட முடியாது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆசீர்வாதம் என்ன, இந்த பந்தய பொருள் என்னன்னு சொன்னால், இந்த உலகம் ஒரு நியாய தீர்ப்புக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தினுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக பாவம், அதாவது மரணம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி ஆகிய மூன்றும் நரகத்தில் தள்ளப்படும். ஜீவ புஸ்தகத்தில் யார் யாருடைய பேர் இல்லையோ அவர்களும் அந்த நரகத்தில் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அப்படி தள்ளப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது தான் இந்த இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை என்று நம்ம பார்த்தோம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுறது தான் அந்த இரண்டாம் மரணத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த பந்தய பொருள். இப்படி அடுத்ததாக நம்ம பார்த்தோம், ஜெயம் கொள்ளுகிறவனை நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னு சொன்னார். அந்த சத்தியத்தையும் நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். நாம் ஜெயங்கொண்ட பிறகு கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்தில் அவர் கூட நம்மளை உட்கார வைப்பார். இதுதான் இந்த பந்தய பொருட்கள். 6 விஷயங்களை பார்த்துட்டோம். இன்றைக்கி 7வது விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சு இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இதை என்ன செய்யலைன்னா, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலை. இந்த 6 விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. ரெக்கார்ட் பண்ண நடுவில் ட்ரை பண்ண சரியாக கனெக்டிவிட்டி இல்லை. அதனால் முடிஞ்சால் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அப்பப்போ கேட்டிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தது நம்ம மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் 7வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26 29 வரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நம்ம பார்க்கிறோம், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என் பிதாவினிடத்தில் நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல என்னிடத்தில் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று இங்கே வாசிக்கிறோம். 2 பந்தய பொருளை இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று, நாம் இந்த விசுவாச ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த 7வது பந்தய பொருளுடைய ஒரு பகுதி, முதல் பகுதி, நமக்கு ஆளுகையை தருவார்.
ரெண்டாவது, அதனுடைய அடுத்த பகுதி, அதனுடைய சம்பந்தப்பட்ட பகுதி விடிவெள்ளி நட்சத்திரத்தை நமக்கு தருவார். இந்த ஆளுகையை கர்த்தர் மனுஷனுக்கு தர ரொம்ப விருப்பம் உள்ளவராக இருந்தார். ஆனால் இந்த ஆளுகையை யார் ஆசைப்பட்டதுன்னு சொன்னால், பிசாசு தான் இந்த ஆளுகையை ரொம்ப ஆசைப்பட்டான். நான் ஆளுகை செய்யணும்னு பிசாசு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் இந்த ஆளுகையை கர்த்தர் மனுஷனுக்கு தராருன்னு தெரிஞ்சோடனே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 to 15 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த விஷயத்தை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 14, 12 to 15. போதும் 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 பாதாளத்துக்குள்ளே தள்ளப்பட்டான். பாருங்க, இவன் ஆளுகை செய்யணும்னு ஆசைப்பட்டான். இவன் இதுக்கு மேலே கொஞ்சம் கவனிங்க. இந்த பிசாசானவன் இவன் பிசாசாய் மாறுகிறதற்கு முன்பதாக பரலோகத்தில் இருந்த ஒரு பிரதான தூதனாக இருந்தான். இந்த பிரதான தூதன் அதிகாரியின் மகனாகிய விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டான். அவனுடைய ஒரிஜினல் பெயர் இது கிடையாது. அது அர்த்த பெயர், ஒரு அர்த்தத்தின் பெயர். அது பரலோகத்தில் தேவ தூதனாக இருந்த இந்த பிரதான தூதன் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான்னா, ஆளுகை செய்யணும்னு ஆசைப்படுறான். கர்த்தருக்கு மேலாக நான் உயரணும்னு ஆசைப்படுறான். இந்த சிந்தை இந்த பிரதான தூதனுக்குள்ளே வந்த உடனே ஆண்டவர் அவனை பூமியினுடைய அகாதமான பாதாளத்துக்குள்ளே தள்ளி விடுகிறார். இவன் டைரெக்டாக பூமியில் விழுகிறான். இப்போ இவன் பூமியில் விழுந்த பிறகு ஆண்டவர் இந்த ஆளுகையை மனுஷனுக்கு தரணும் அப்படின்னு விரும்புகிறார். மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஆளுகையை தர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, மண்ணிலான மனுஷனை உண்டாக்கி ஜீவநாசை அவனுக்குள்ளே ஊதி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இதை நம்ம ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:28. இங்கே பார்க்கிறோம், மனுஷனுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஆண்டு கொள்ளும்படியான ஆளுகையை தருகிறார். எல்லாவற்றின் மீதும் ஒரு ஆளுகையை மனுஷனுக்கு, இந்த பூமியை சிருஷ்டித்து மனுஷனுக்கு அந்த ஆளுகையை கர்த்தர் தருகிறார். இப்போ பிசாசானவுக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்மளுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டு இந்த மனுஷன், இந்த ஆதாம் தான் அப்படிங்கிறது பிசாசானவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவன் இங்கே தான் விழுந்தான், இந்த பூமியில் தான் விழுந்தான். இப்போ பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆதாமை ஏவாள் மூலமாக ஏமாற்றி ஜெயித்து விட்டான். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே? சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட வச்சு ஏமாற்றி ஏவாளை வஞ்சித்து ஆதாமை அதை புசிக்க வைத்து பிசாசானவன் அவனை தந்திரமாக ஜெயித்து விட்டான். இப்படி மனுஷனை பிசாசானவன் ஜெயித்ததுனால அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த அந்த ஆளுகை அப்படியே மனுஷன்கிட்ட பிசாசுக்கு போயிடுச்சு. இப்போது இந்த உலகத்தை ஆளுகிறது யாருன்னா, ஆதாம் கிட்டேருந்து பிசாசினிடத்தில் ஆளுகை போனதுனால இந்த பிசாசுக்கு இப்போ ஒரு புது பெயர் கொடுக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்போ மனுஷனை ஜெயிச்சு மனுஷனுடைய ஆளுகையை இவன் ஜெயிச்சதுனால இவனுக்கு ஒரு புதிய பேர் கிடைக்குது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்ற ஒரு புதிய பேர் இவனுக்கு கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் எல்லாமே இவனுக்கு கீழ்பட்டுடுச்சு. ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதித்து மச்சங்களையும்
எல்லா ஜீவ ஜந்துங்களுக்கும் மேலும் ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆளுகையை இவன் ஆதாமை தந்திரமாய் ஜெயித்ததுனால அவைகள் எல்லாவற்றின் மீதும் இவனுக்கு அதிகாரம் கிடச்சிருச்சு. இவன் இப்பொழுது இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனாக மாறிவிட்டான். இதனால தான் இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது சொன்னால், உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களை காட்டி என்ன சொன்னால், இவை எல்லாவற்றையும் தருகிறதுக்கு எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. எங்கேருந்து இந்த அதிகாரம் கிடச்சதுன்னா, ஆதாமை ஏமாற்றி ஜெயிச்சதுனால. அதனால் அந்த அதிகாரம் அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. சரி, இப்போது ஆண்டவர் இதுக்கு பிறகு என்ன செய்தாருன்னு சொன்னால், இந்த பிசாசினிடத்திலிருந்து இந்த ஆளுகையை மறுபடியும் எடுக்கணும். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆண்டவர் டைரெக்டாக பண்ணார்னா அவருக்கு இது ஒரு விஷயமே இல்லை, எளிமையாக அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிசாசோட மோதுற அளவுக்கு ஆண்டவர் ஒரு அவ்வளோ ஒரு இது கிடையாது. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் போய் பிசாசை எதிர்க்கிறது அவருக்கு சரியான உகந்தது ஒரு விஷயம் அல்ல. இப்போ நல்ல ஒரு ரெஸ்லிங் எடுத்துக்கோங்க, நல்ல அதில் ஹெவி வெயிட் லைட் வெயிட்னு இருக்கும். நல்ல ஒரு ஹெவி வெயிட் பிளேயரை எப்போவுமே லைட் வெயிட் பிளேயரோட விடமாட்டாங்க. இவன் நல்லா பயில்வான் மாதிரி இருந்துக்கிட்டு ஒல்லியாக இருக்கிற ஒரு மனுஷனோட ரெஸ்லிங் விட்டால் என்ன முடிவு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிவு என்னன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இவன் ஒரு குத்துலேயே அவனை ஜெயிச்சிருவான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹெவி வெயிட் கேட்டகரியில் இருக்கிறவங்க மோதுவாங்க, லைட் வெயிட் கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்க தனியாக மோதுவாங்க. ஹெவி வெயிட்டும் லைட் வெயிட்டும் மிக்ஸ் ஆகாது. அதுபோல் சர்வ வல்லமை உள்ள தேவன் பிசாசினிடத்தில் மோதுகிறது நமக்கு முடிவு நல்லாவே தெரிஞ்சிடும், கர்த்தர் ஜெயிச்சிருவாருன்னு. ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக மனுஷனை படித்து அவனை ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சார். அப்போ முதலாவது தேவனுடைய திட்டத்தை ஆதாம் மேலே வச்சார். ஆதாம் தோத்தாச்சு. அதற்கு பிறகு ஆபிரகாமின் மீது அந்த திட்டத்தை வைத்தார். இப்போ பிசாசு கண்டு கொண்டான், இதோ ஒரு புதிய ஜாதி ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், இவனை எப்படியாவது வஞ்சிக்கணும்னு சொல்லி ஆகாரின் மூலமாக ஆபிரகாமை தந்திரமாக ஏமாற்றி ஜெயித்து விட்டான். அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக இப்படி தேவ திட்டத்தை பெற்று இந்த பிசாசானவனை ஜெயிக்க அப்படியே வரும்போது ஆண்டவர் அங்கேயே ஏதேன் தோட்டத்திலே சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். இந்த பகை ஒவ்வொரு தேவ திட்டத்தை பெற்ற தாசர்கள் பூமியில் வரும்போதும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். பிசாசு எல்லாரையும் ஏமாற்றி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். டைரெக்டாக அவனால் ஜெயிக்க முடியல, ஏமாற்றி 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 ஜெயித்து கொண்டே வந்தான். தாவீது கிட்ட இந்த திட்டம் வருது, தாவீதும் மிஸ்டேக் பண்ணிடுறாரு. ஒவ்வொருத்தரும் இப்படி தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டு தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக மனுஷனாக இவங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த கட்டம் வரும்பொழுது இவர்களை எப்படியாக ஏமாற்றி தந்திரமாக ஜெயித்து விடுவான். இப்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5-9 இப்போ தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரார். அவர் அதன் திட்டத்தை எடுத்துக்கொண்டு வரார். வாசிப்போம். 10:5 எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5-9 வரை உள்ள வசனங்கள். போதும். இப்போது இங்கே பார்க்கிறோம், ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர், இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இதற்கு முன்பாக தேவனுடைய திட்டத்தை பெற்றுக்கொண்டு வந்த எல்லாருமே தோல்வி அடைந்து விட்டார்கள். இப்போ கர்த்தர் இந்த மனுஷனுடைய சரீரத்தை உடுத்தி கொண்டு, அதாவது எப்படின்னா உலகத்தில் சொல்லுவாங்க, ஒரு போலீஸ்கிட்ட பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அவன் யூனிஃபார்மில் இருக்கிறான்னு பார்க்குறேன், இல்லைனா அவனை நான் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். கேட்டிருக்கீங்க தானே? ஒரு யூனிஃபார்ம் போட்ட போலீஸை அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வர சொல்ல, நான் யாரும் அவனை காட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சர்வ வல்லமை உள்ள தன்னுடைய அந்த சர்வ வல்லமையும் தேவன் பரலோகத்தில் வைத்துட்டு தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் ஒரு அடிமையின் ரூபமாக அவர் வரார், ஒரு மனுஷனாக வரார். இப்போ பிசாசானவன் அறிந்து கொண்டான். எப்போ அறிந்து கொண்டான்னா, வானம் திறக்கப்பட்டு என் நேசகுமாரனாகிய உம்மீது நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியான ஒரு புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேலே வந்து இறங்கின போது, இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் யோவான் கண்டுபிடிச்ச மாதிரி பிசாசம் கண்டுபிடிச்சிட்டான். தேவ திட்டம் இவர் தான், ஸ்திரீயினுடைய வித்து அடுத்த தேவ திட்டம் இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான்.
இப்போ இவரை சோதிக்கிறதுக்கு இவன் வரான், இவரையும் தந்திரமாக ஜெயிக்கலான்னு வரான். ஆனால் இங்கே என்ன ஆகல, இந்த உலகத்தில் சொல்லுவாங்களே, சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, புத்தியினனை போல பேசுகிறேன். இங்கே அவன் பருப்பு வேவலை, அவ்வளோதான். ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அவர் சொல்கிறான், உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவர் எல்லாம் உமக்கு தரேன், இதெல்லாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு தானே வந்தீங்க. அவன் சொல்கிறது கவனிங்க நல்லா, அதிகாரத்தை மீட்டுக்கொள்ளவும் ஆளுகையை மீட்டுக்கொள்ளவும் தானே வந்தீங்க, அதை நான் தந்துடுறேன், என்னை சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறான். எப்படி ஒரு வஞ்சகமான ஒரு சூழ்ச்சி. ஆனால் கர்த்தர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதுன்னு சொன்ன உடனே இவன் அப்படியே ஓடிட்டான். இவன் ஓடின பிறகு தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சரீரத்தை அணிந்து கொண்டு இந்த பிசாசை என்ன செய்கிறார் சொன்னால் அவர் ஜெயிக்கிறார். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணின் சரீரத்தை தரித்து கொண்டு வந்த பிறகு இவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45 47 வரை உள்ள வசனங்களில் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45 47 வரை உள்ள வசனங்கள். போதும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பிந்தின ஆதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதாம் இழந்த அந்த ஆளுகையை பிந்தின ஆதாம் ஆகிய இவர் என்ன செய்தார்னா அதை மீட்டெடுத்தார். அவர் அதை ஜெயித்து அவர் ஆளுகையை செய்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். 14வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், முதலாம் ஆதாம் ஆகிய அந்த மனுஷன் தேவனுடைய திட்டத்தை பெற்று ஜீவனின் மேலே ஆளுகை உடையவனாக இந்த பூமிக்கு அவன் வந்தான். அவனுக்குள்ள மரணம் என்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் பிசாசின் இடத்துல அவன் தோற்று போனதுனால அவனுடைய ஆளுகை அவன் இடத்துல பறிக்கப்பட்டது. அவன் மரணத்துக்குரியவனாய் மாறினான். அவன் மாத்திரமல்ல, அவனாலே முழு உலகத்திலேயும் இருக்கிற எல்லா மனுஷர் மீதும் மரணம் ஆண்டு கொண்டது. அப்படியே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த மரணம் வந்து கொண்டே இருந்தது. அவர்கள் மனிதர்கள் ஆளுகை அற்றவர்களாக இருந்தார்கள். இது ஒவ்வொரு தேவதாசர்களையும் கொண்டு ஆண்டவர் இவங்களை ஜெயிக்க நினைத்த போது எல்லாருமே இடறி விழுந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாக அவர் அவர் எந்த ஆளுகையை ஆதாம் இழந்தானோ அதே ஆளுகையை பிசாசை ஜெயித்து அவர் எடுத்தார். இதை நம்ம கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14 15 வரை உள்ள வசனங்களில் வாசிக்க முடியும். 14 மற்றும் 15. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. சிலுவையிலே என்ன செஞ்சார்? வெற்றி சிறந்தார். எல்லாரும் இதற்கு முன்னாக வந்தவங்க எல்லாமே தோற்று போயிட்டாங்க. பிசாசு அவர்களை ஏமாற்றி ஏமாற்றி ஜெயித்து கொண்டே வந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் மீண்டுமாக மனுஷனாக பிசாசை என்ன செய்தார்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, புரியுதா உங்களுக்கு? அந்த எல்லா ஆளுகையும் அவனிடத்திலிருந்து பிடுங்கிட்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார். இப்போது ஆண்டவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போங்கள், எல்லா ஜாதிகரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாரையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு வெற்றி பாருங்கள். இப்போது ரோமர் 6:23 வாசிப்போம். ரோமர் 6:23.
பாவத்தின் சம்பளம் மரணமாக இந்த பூமியில் வந்து கொண்டிருந்த பொழுது, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தும், உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொன்னதான ஆண்டவர் வந்து பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்து நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளே எப்படி ஆதாம் மூலமாக பாவம் ஆண்டு கொண்டதோ, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எல்லார் மேலேயும் ஜீவன் ஆண்டு கொண்டது. இந்த ஆளுகையை கர்த்தர் நமக்கு மீண்டுமாய் தந்திருக்கிறார். இதுதான் ஆளுகையை தருவேன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஆளுகையை தருவேன்னா, எல்லாவற்றின் மீதும் ஒரு ஆளுகை, விசேஷமாக நம்ம ஜீவனின் மீது ஒரு ஆளுகை. நித்திய ஜீவனுடையவர்களாய் பரலோகத்தில் யுகாயுகமாய் தேவனோடு வாழப்போகிற ஒரு ஆளுகை. எந்த ஆளுகையில் பிசாசு உட்காரணும், விடிவெள்ளியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த இடத்துல நம்மை வைக்கிறார். அதுதான் விடிவெள்ளி நட்சத்திரம். இப்போது இந்த 7 காரியங்களை நம்ம தியானித்து முடித்திருக்கிறோம். இதுதான் பரலோகத்துக்கு போன பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதானமான 7 பந்தய பொருள்கள். 7 ஜெயம் கொள்ளுகிற சபைகளுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய 7 காரியங்கள். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனை என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் நான் தூண மாற்றுவேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு புதிய நாமத்தை தருவேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான வண்ணாவை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினாலே சேதப்படாதபடிக்கு பாதுகாப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனை சிங்காசனத்தின் மீது உட்கார பண்ணுவேன், என்னோடு கூட உட்கார பண்ணுவேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆளுகை தருவேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு விடிவெளி தருவேன். எவ்வளோ பாருங்க, எத்தனை பந்தனை பொருள்! இதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தான் அருமையானவர்களே இந்த கிறிஸ்தவம் என்கிற இந்த மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். வேறு ஒன்றுக்காகவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு புரியுதா நம்ம ஏன் கிறிஸ்டின்? இப்போ உங்களை யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா, நீங்கள் எப்போ வந்து நீங்கள் இந்துவில் தானே இருந்தீங்க, எப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே மாறினீங்க அப்படின்னா சொல்லுவோம், டேட் சொல்லுவோம். ஏன் மாறினீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஏன் கிறிஸ்துவ மாறிட்டீங்க, ஏன் கிறிஸ்டினில் போயிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் எனக்கு வியாதியில் இருந்து சுகம் கொடுத்தாருன்னு சொல்கிறவங்க உண்டு. நான் ஒரு கடன் பிரச்சனையில் இருந்தேன், என்னை கடன்லேருந்து கர்த்தர் விடுதலை பண்ணாருன்னு சொல்கிறவங்க உண்டு. எனக்கு அந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்துக்கு இருந்தேன், கிடச்சிருச்சு அதனால் வந்தேன்னு சொல்கிறவங்க உண்டு. இதெல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகள், இந்த உலகத்தோடு அழிஞ்சிடும். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது பழைய வானமும் பழைய பூமியும் அவருக்கு முன்பாக ஒழிந்து போயிற்று என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம அழைக்கப்பட்டது எதுக்கு? பரலோகத்தினுடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறதுக்கு, பரலோகத்தினுடைய நித்திய மேன்மையை பெற்றுக்கொள்கிறதுக்கு. இதுக்கு தான் இந்த கிறிஸ்தவம். அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்தது, நம்ம வந்து சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் தூக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, எல்லாமே ஒரே ஒரு காரியம், பந்தய பொருள். அது மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு. அந்த இலக்கு அடையிறதுக்கு மட்டும்தான் இந்த சபை. இப்போ இவ்வளோ மேன்மையான பரம ஈவுகள் நமக்கு மேலே காத்திருக்கும்போது அதை பெற்றுக்கொள்ள இந்த ஓட்டத்தை நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் துக்கங்கள் வரும். ஆனால் அந்த இப்போ நீங்கள் கேட்ட இந்த 7 காரியங்கள் பிரதானமானவைகள். இவைகளுக்கு அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரீடம் தருவென்றாரு, ராஜவஸ்திரம் உடுத்து வைப்பென்றாரு, முத்திரை மோதிரத்தை தருவென்றாரு. பல விஷயங்கள் இன்னும் பரலோகத்தில் ஏராளமான காரியங்கள் உண்டு. பரலோகம் முழுவதும் தங்கத்தினால் வீதி செய்யப்பட்டிருக்கான். எப்படி இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி 1 கிராம் கோல்டு எவ்வளோ இருக்குது? 1 கிராம் கோல்டு எவ்வளோ விலை இல்லையா? 15,000 ரூபா கிட்ட வந்துருச்சு தானே. பரலோகத்தில் காலில் மிதிக்கிறதுக்கு வச்சுருக்கிறாரு. எப்படி பாருங்கள், நீங்கள் மிதித்து தான் அதை நடந்து போவீங்க. பலவிதமான கற்கள், விலையேறப்பட்ட கற்களை பரலோகத்தில் ஆண்டவர் வச்சுருக்கிறார். பூமியில் இல்லாத காரியங்கள். அப்போ இவ்வளோ மேன்மையை பரலோகத்தில் வச்சுருக்கிறாருன்னு சொன்னால், அற்ப பூமியில் அற்பமான காரியங்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு அவைகளுக்காக நேரம் செலவிடாமல் கிறிஸ்துவுக்காக நாம் எதையாகனு செஞ்சால் தான் அங்கே போக முடியும். இந்த உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவங்களை ஜெயங்கொண்டாதான் அந்த நித்திய மேன்மை நமக்கு கிடைக்கும். அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிற இந்த அழைப்பு அநேகருக்கு கிடைக்கல. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த உபதேசம், இந்த சத்தியம் அநேகருக்கு இல்லை. நம்மளை விட ஞானத்தில் மிகுந்தவர்கள், படிப்பில் உயர்ந்தவர்கள், வசதியில் உயர்ந்தவங்களுக்கு கூட ரட்சிப்பில்லை. எங்கேயோ இருந்தோம் அழைச்சி எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. வேணாம் நான் சொல்லுவோம், எப்படியாக அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஓடணும். நாம் கண்களை மூடுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு கூட நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த கர்த்தாவே, பரமை அழைப்பின் பந்தய பொருளுக்காக எங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இலக்கு உண்டு. அதை பெற்றுக்கொள்ள மாத்திரம் நாங்கள் இங்கே ஓட உதவி செய்யும். வசனம் சொல்கிறது, இம்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவை பின்பற்றவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அதாவது
இந்த உலகத்தினுடைய தேவைக்காக மட்டும் இந்த கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் எனக்கு அது வேணும், இது வேணும், அதை செய்யணும், இதை செய்யணுன்றதுக்கு மட்டும் ஏசப்பாவை வேண்டுனா எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதாபமான ஒரு ஆளாய் நாம் மாறிவிடுவோம். இம்மையை தாண்டி மேலான ஒரு விஷயம் உண்டு, மறுமைக்குரிய காரியங்கள். பூமிக்குரியர்கள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மேலான பரம அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் நாம் ஒப்பு கொடுப்போம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், என்னேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன், என்னேசருக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக, ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோட நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியோட நான் ஓடுகிறேன். ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு இப்போ சொல்லுங்கள், கிறிஸ்தவலாம் ஏன் இருக்கிறோம்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எதுக்காக இருக்கிறீங்க கிறிஸ்தவங்களா? பரம அழைப்பின் பந்தய பொருளை அடையிறதுக்காக. ஆமேன். அதுதான் நம்மளோட இலக்கு, அதுதான் நம்மளுடைய பந்தய பொருள். நிச்சயமாகவே இந்த இம்மானுவேல் வீட்டில் வந்திருக்கவங்க யாவருக்கும் அந்த பந்தய பொருளை அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு பிரசங்கம் கடைசியில் நமக்கு முடிச்சாங்க. தேவன் தாமே எல்லாவற்றையும் கணத்தை